முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடிப்பில் வெளியான ஜனநாயகன் திரைப்படத்தை சபாநாயகர், அமைச்சர்கள், தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். தடைகள் பல கடந்து ஜனநாயகன் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியாகியிருக்கிறது. சென்னை ராயப்பேட்டை சத்தியம் திரையரங்கில் வெளியிடப்பட்ட முதலமைச்சரின் ஜனநாயகன் திரைப்படத்தை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் கண்டுகளித்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்து வெளிவருவதற்கு பல தடைகள் இருந்த நேரத்தில் உலக சுற்றும் வாலிபன் படத்தை முதல் காட்சியிலே நான் பார்த்தபோது என்ன மகிழ்ச்சி ஏற்பட்டதோ அந்த மகிழ்ச்சி இன்றைக்கு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. உலகமெங்கும் இருக்கிற இந்தியர்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம். உலகமெங்கும் இருக்கிற தமிழர்கள், உலகமெங்கும் இருக்கின்ற சினிமா ரசிகர்கள் பார்த்து வியக்க வேண்டிய ஒரு படம் இது. இதேபோல் நீலகிரி மாவட்டம் உதகையில் ஜனநாயகன் திரைப்படத்தை சிறு குறு மற்றும் தொழில்துறை அமைச்சர் மதன் ராஜா ரசிகர்களுடன் கண்டு ரசித்தார். முன்னதாக பேரணியாக திரையரங்கிற்கு வந்த அவர் பிரம்மாண்ட கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினார். தலைவரை இதுக்கப்புறமா திரையில பார்க்கறது கஷ்டம். இருந்தாலும் தலைவர் மக்கள் பணிக்காக வந்திருக்காங்க. அதனால மக்களுக்காக மக்களுக்காக சேவை செய்வோம். கோவை திரையரங்கில் ஜனநாயகன் திரைப்படத்தை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் ரசிகர்களுடன் உற்சாகமாக கண்டுகளித்தார். சார், என்னோட அடையாளம் எப்பயுமே முதல்ல ரசிகன் என்பது என்னோட முதல் அடையாளம். 30 வருடமாக நான் ரசிகனாகவே இருந்தேன். அது முதல் அடையாளம் அதுதான். அமைச்சர் என்பது முதலமைச்சர்கள் எனக்கு கொடுத்த ஒரு பரிசு. நிச்சயமாக அவருடைய பாதையில் அவர் வகுத்த வழியில் தான் பயணிச்சிட்டு இருந்தேன் ஆரம்பத்திலேருந்து. இப்போ எனக்கு ஒரு பொறுப்பு நிச்சயமாக நல்ல முறையாக செயல்படுத்தும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் சார். கும்பகோணத்தில் ரசிகர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடிய வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் அவர்களுடன் இணைந்து ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து மகிழ்ந்தார். ரசிகரா வழக்கம் போல என்னென்ன செலிப்ரேஷன் பண்ணுவோம் அந்த செலிப்ரேஷன் பண்ணாங்க. அதில் நானும் கலந்து கொண்டேன். அடுத்த தலைவரோட படத்தை பார்த்து எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். மேற்கொண்டு நடிக்கணும் என்னோட ஆசை. ரசிகரா பார்த்தா என்னோட ஆசை. ஒரு சாமானிய மனிதரா பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு நல்லது பண்ணாங்கிறது என்னோட ஆசை. புதுக்கோட்டையில் ரசிகர்களுடன் அமர்ந்து திரைப்படம் பார்த்து கொண்டிருந்த அமைச்சர் பர்வேஸ் திரையில் முதலமைச்சரின் உருவம் வந்தவுடன் உணர்ச்சி பொங்க கண்ணீர் விட்டு அழுதபடியே திரைப்படத்தை கண்டு ரசித்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் ரசிகர்களுடன் ஜனநாயகன் திரைப்படத்தை கண்டு ரசித்த சட்டமன்ற உறுப்பினர் சுனில் ஆனந்த் காலை, மதியம் என 2 ஷோக்களுக்கான டிக்கெட்டுகளை இலவசமாக வழங்கினார். இத்தனை தடைகளை மீறி இன்னைக்கு இந்த படம் வெளியே வந்திருக்கு. தளபதி சினிமா துறையிலிருந்து வெளியே போனாலும் மக்களுக்காக உழைக்கிறதுக்காக இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மக்களோட முன்னேற்றத்தை நோக்கியும் தமிழ்நாடோட முன்னேற்றத்தை நோக்கியும் நிச்சயமாக அவர் பாடுபட்டிருக்காரு. அவரோட வழியில் என்றைக்கும் நாங்கள் நடப்போம். என்னை பொறுத்தளவுக்கு கடைசி உயிர் இருக்கும் வரை தளபதியுடன் மட்டும்தான் இருப்போம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஜனநாயகன் திரைப்படத்தை ரசிகர்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர்.